ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பைனாப்பிள் கேசரி எப்படி செய்யுது பார்க்கலாமா? செய்யறதுக்கு முன்னாடி ஒரு 2 பீஸ் வந்து பைனாப்பிள வந்து மிக்ஸியில போட்டு அரைச்சு வச்சுக்கோங்க. ஒரு பீஸ் பைனாப்பிள சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பேன் வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்திக்கோங்க. நெய் நல்லா சூடான அப்புறமா முந்திரி பருப்பு, திராட்சைய வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ அதே பேன்ல 1 கப் அளவு ரவை சேர்த்துக்கோங்க. அதாவது 250 கிராம் அளவு ரவை சேர்த்துக்கலாம். ரவை சேர்த்துட்டு அந்த நெய்யிலேயே நல்லா வந்து வறுத்துக்கோங்க. ரவை வந்து ஓரளவுக்கு நல்லா வறுத்த அப்புறமா ஒரு 2 கப் அளவு தண்ணி ஊத்திக்கோங்க. சுட தண்ணி ஊத்திக்கோங்க. இது நல்லா வந்து வேகட்டும். ஒரு அரை பதம் நல்லா வெந்த அப்புறமா வந்து நம்ம ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துட்டு, இதுக்கு தேவையான சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1 கப் ரவைக்கு 1 கப் சர்க்கரை சேர்த்துட்டு, இத நல்லா வந்து கலறி விடுங்க. இப்போ கேசரி நல்லா வந்து ரெடி ஆன அப்புறமா, லாஸ்ட்டா 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்திக்கோங்க. சின்ன சின்ன பீஸஸா கட் பண்ணி வச்சிருக்க பைனாப்பிள சேர்த்துட்டு, முந்திரி பருப்பு, திராட்சை வறுத்து வச்சத சேர்த்துட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான பைனாப்பிள் கேசரி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டா இருக்கும்.